ஹலோ எவ்ரிபடி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், என்னோடய யூடியூப் ஜேர்னி பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா? என்னோடய யூடியூப் ஜேர்னி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணது 2018. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு என்னோடது ஒருத்தர் வந்து அவருக்கு மெடிக்கல் கோடிங் லைனில் ஜாப் போகணுன்னு நான் விருப்பப்பட்டார். ஸோ அதுக்கு வேண்டி நாங்கள் நிறைய சென்டர் தேடிட்டு இருந்தோம். அப்போது ஒரு சென்டர் பார்த்து அங்கே போய் அதை ரிலேட்டடாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு 1 hour இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதோட நுவான்சஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்துச்சு. அது ஓகே, இதில் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதா, ரைட். ஸோ இந்த விஷயம் வந்து மற்றவங்களுக்கும் போய் சேரட்டுன்ட்டு நான் என்ன பண்ணேன், நெக்ஸ்ட் டே அவங்க எழுதி தந்த நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் என்னோடய லேப்டாப் வீட்டுக்கு வாசலில் வச்சு கேஷுவலாக ஒரு வீடியோ போட்டேன். என்னோடய சேனலில் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு தெரியும், டையெல்லாம் கட்டி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது பார்த்திங்கன்னா அப்படியே நான் வாட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதில் அப்லோட் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். ஒரு 6 monthsக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட என்கொயரிஸ். அதில் கிட்டத்தட்ட 272 சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்து அந்த ஒரு வீடியோக்கு வேண்டியே எனக்கு கிடச்சிது. அவ்வளோ ரீச் ஆச்சு அந்த வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த யூடியூபோட வேல்யூவே தெரிஞ்சு. அதுக்கப்புறம் ஒரு 5-6 years நான் என்னோடய பர்சனல் ஒர்க்கில் வெளியூர் பல ட்ராவலிங் பண்ணக்கு வேண்டி எனக்கு டைம் கிடைக்கல. அப்புறம் இப்போ இந்த 2025 பார்த்திங்கன்னா என்னோடய டாட்டர் இன்சிஸ்ட் பண்ணனால ஒரு ஏஐ வீடியோ ஒன்று போட்டேன். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 வியூஸும் ஒரு 45 to 50 சப்ஸ்கிரைபர் எனக்கு கிடச்சிது. ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, கன்சிஸ்டண்ட்டாக சில வீடியோஸ் எல்லாம் போட்டு நிறைய அதை பற்றி ஸ்டடியெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே, ஸோ என்னோடய இந்த ஸ்டடியில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யூடியூபுங்கிறது ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா. ஸோ இது வந்து ஒன்லி ப்ரொஃபஷனல்ஸ் தான் ஒர்க் பண்ணுன்றலாம் தேர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸு. யார் வேணாலுமே நீங்கள் இதில் வரலாம், வந்து உங்களோட ஸ்கில்ஸை வந்து போர்ட்ரே பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து டீச்சராக இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், எனிபடி எந்த ப்ரொஃபஷனலாக இருந்தாலுமே இதில் வந்து உங்களோட லைனில் இருக்கிற ஸ்கில்ஸு, தட் இஸ் உங்களோட ஸ்பெஷலைசேஷன், உங்களுக்கு என்ன தெரியுமோ, உங்களுக்கு குக்கிங் தெரியும்னா குக்கிங், உங்களுக்கு பாட தெரியும்னா பாட, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஹீரோயினை வந்து போர்ட்ரே பண்ணுறதுக்கு வந்து அருமையான பிளாட்ஃபார்ம் இது. ஓகேங்களா? ஸோ மெயினாக நான் கற்றுக்கிட்டது இந்த யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு ரெசிலியண்ட்டாக இருக்கிறது, விடாமுயற்சியாக அந்த ஒரு மைண்ட் செட் கொண்டு வரணும். இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம், அதுக்கு வேண்டிய ரிசர்ச் பண்ணுறோம், ஒரு 2 to 3 days சம்டைம்ஸ் வீக்கே பண்ணுறோம். அப்புறம் நீங்கள் எல்லாம் அப்லோட் பண்ணுறீங்க, உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வியூஸும் வராது, இல்லை யாருமே லைக் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆஃப்கோர்ஸ் எல்லாருமே அவங்களோட பிஸி ஸ்கெடியூலில் அவங்களோட எய்மை பார்த்து ஓடிட்டுருக்கிற டைமில் வி கான்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். ஓகே, ஆனால் நம்மளை ஏன் ரெசிலியண்ட்டாக இதை கீப்பப் பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா, நம்ம ஒரு வீடியோ போடுறோம், யார் லைக் பண்ணோம், நம்ம தென் வி வில் இன்ட்ராஸ்பெக்ட், நம்மளுக்குள்ளேயே நம்ம திங்க் பண்ணுவோம், எதனால் போய் ரீச் ஆக மாட்டேங்குது, ஏன் அவங்க லைக் பண்ணல, இதில் என்ன பிழை இருக்குது, இதில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் வந்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ண உங்களோட பிரெயினில் வந்து அந்த க்ரே ஏரியா டெவலப் ஆகும். தட் இஸ் ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி அதில் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறக்கூடிய அந்த ஒரு ரெசிலியண்ட் வந்து கண்டிப்பாக நான் இந்த யூடியூப் சேனலில் இப்போ ரீசெண்டாக வந்து நான் கண்டிப்பாக அதை சொல்லி தான் ஆகணும், அதை டெவலப் பண்ணினேன். ஓகேங்களா? தென் கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுவீங்க. நம்பர் 2, கிரிட்டிக்கலாக ஏன் திங்க் பண்ணுறீங்கன்னா, ஓகே ரைட், இன்றைக்கி இந்த வீடியோ போட்டாச்சு, அடுத்து என்ன மாதிரி வீடியோ, அட்லீஸ்ட் அதில் ஒரு லைக் 2 லைக், ஒரு 5 சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா ஓகே, இது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ இந்த ஒரு டாபிக் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுக்கு வேண்டி ஃபர்தராக ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இது ஒரு R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டாக போகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோவும் உங்களோடது வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான். ஓகேங்களா? ஒரு வீடியோலையும் நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்குவீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு வந்து தம்ப்நெயில் எப்படி பண்ணுறது, இல்லாட்டி டைட்டில் எப்படி எழுதுறது, டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது. இன்றைக்கி ஏஐ வேர்ல்டில் இருக்கிறோம். ஸோ ஏஐ வேர்ல்டில் இருந்தால் யூ கேன் கெட் ஹெல்ப் ஃப்ரம் ஏஐ. ChatGPT இருக்குது, ஜெமினாய் இருக்குது. ஸோ அதுக்கிட்ட போய் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து நான்
ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ போடுறேன், தன்னம்பிக்கையை பற்றி போடுறேன்னு போய் நீங்கள் ஏஐ கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் ஒரு யூடியூப் வீடியோ போடுறேன், எனக்கு வந்து இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் எழுதித்தாங்க, டைட்டில் எழுதித்தாங்க, ஹேஷ்டேக் எழுதித்தாங்க, தம்ப்நெயில் எப்படி பண்ணுற சொல்லுங்கன்னா எல்லாமே அது உங்களுக்கு ஃப்ளிக் ஆஃப் செகண்டில் பண்ணி தந்துடும். ஸோ அதை எடுத்து நீங்கள் அதை பண்ணலாம். ப்ளஸ் அதுக்கிட்டே ஐடியாஸ் கேட்கலாம், எது இப்போ ட்ரெண்டிங் போயிட்டுருக்குது. ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதில் மெயினாக வந்து நீங்கள் வந்து இன்னும் ப்ரொஃபஷ்னலாக எடுத்து பண்ணிங்கன்னா இதில் மானிட்டைஸும் பண்ணலாம். ஸோ என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் பார்த்திங்கன்னா, நீங்கள் இது மானிட்டைஸ் பண்ணுறது அது உங்களோட தனிப்பட்ட திறமை. பட் இதில் கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஜாயின் ஆகுங்க. ஓகேங்களா? இதில் வந்து ஒரு சாங் எப்படி ஷார்ட்ஸில் எப்படி 1 மினிட் ஷார்ட்ஸில் எப்படி அப்லோட் பண்ணுறது, உங்களை நீங்கள் ஷோகேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு சாங் போட்டு உங்களோட ஃபேஸை நீங்கள் பார்த்து அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம், நீங்கள் கரெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களோட பர்சனல் அதை நான் முதல் சொன்ன மாதிரி உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற ஹீரோயினை நீங்கள் வெளியே கொண்டு வரலாம். தட் கிவ்ஸ் யூ குட் கான்ஃபிடென்ட். ஓகேங்களா? எஸ்பெஷலி இது நான் யாருக்கு சொல்கிறேன்னா, ஃப்ரெஷர்ஸு, காலேஜ் கிராஜுவேட்ஸ் எல்லாம் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் வந்து கேமரா முன்னாடி நின்று உங்களோட அந்த ஷைனஸ் எல்லாம் போய் அந்த கான்ஃபிடென்ட் லெவல் பில்டப் பண்ண இந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் நாளைக்கு ஒரு இன்டர்வியூலேயோ இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்லேயோ வந்து உங்களுக்கு எந்த கூச்சமே வராது. இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா பர்சனலாக பார்த்திங்கன்னா காலேஜ் டேஸ்லலாம் வந்து ஒரு செமினார் கொடுக்கணும் இல்லை இதுனா ஒரு வாரம் லீவே போட்டுருவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபியர் இருக்கும், ஸ்டேஜ் ஃபியரு இதெல்லாம் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி ஓவர் கம் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த யூடியூப் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுச்சு. சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயம் பண்ணுங்கள். தென் அதில் லாங் ரனில் வந்து இட் கேன் கெட் மானிட்டைஸ்ட் ஆல்சோ. எப்படின்னா, இப்போ நீங்கள் போடுற வீடியோ வந்து எல்லாத்துக்குமே போய் ரீச் ஆகும், எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் இதில் மெயினாக என்னென்னா, உங்களோட ஃப்ரீக்வன்சிக்கு சில மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள போய் கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மும் ப்ளஸ் கூகுளும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கூகுளில் ஒரு டெக்னிக்கல் வேர்டு பார்த்திங்கன்னா க்ராலிங்னு ஒரு வேர்டு இருக்குது. க்ராலிங் என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சியில் நமக்கு பேசுகிற டாப்பிக்கில் நம்ம பண்ணுற வீடியோஸ் ரிலேட்டடாக யாருக்கோ பிடிச்சிருக்கும் பார்த்திங்களா, அவங்க அதை வந்து சர்ச் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்களா. அப்போ இந்த கூகுளும் இந்த யூடியூபோட இந்த அல்காரிதம் என்ன பண்ணோம்னா, அதை அப்படியே பல கோடி மக்கள் இருக்கிறாங்க உலகம் ஃபுல்லாக. ஓகேங்களா? அது ரிலேட்டடாக என்னன்னா கொஞ்சம் டைம் எடுத்து கரெக்டாக 1-2 பேரை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணும். ஸோ இவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இவங்களுக்கு இதை கனெக்ட் பண்ணோம்னா திருப்பி உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து சேரும். அப்படி தான் வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர் கூடுவாங்க, உங்களோட லைக்ஸு கூடும். சரிங்களா? ஸோ தட் வில் டேக் சம் டைம். ஓகே, அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மார்ஷ்மெலோன் மெத்தட்னு ஒரு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் 1970 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? அதில் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு 4 வயசு குழந்தைகளை கூப்பிட்டுட்டு வந்து அவங்களுக்கு மார்ஷ்மெலோங்கிறது வந்து ஒரு கேண்டி, ஒரு ஸ்வீட் கேண்டி, ஒரு மிட்டாயின்னு வைங்க. ஸோ அந்த மிட்டாயை வந்து குழந்தைங்க முன்னாடி வச்சாங்க, 4 வயசு குழந்தைங்க. அவர் வச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இது பார்த்துட்ருங்க, நான் போய் என் காரில் போய் சில திங்ஸ் எடுத்துகிட்டு வருவேன், எடுத்துகிட்டு வர வரைக்கும் நீங்கள் இதை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வரும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சாக்லேட் தருவேன், கேண்டி தருவேன் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அதை வந்து வச்ச சில செகண்ட்ஸ்லேயே வந்து அவர் போன உடனே எடுத்து சாப்பிட்டாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸு குழந்தைங்க பார்த்திங்கன்னா அதை வச்சு இன்னொன்று கிடைக்குமே அப்படின்னு கிட்டத்தட்ட 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இன்னொன்று வாங்கி சாப்பிட்டாங்க. ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா, இதை வந்து இவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டார், அந்த ஸ்டூடெண்ட் பேர் எங்கேருந்து வராங்க எல்லாம் போட்டு. ஆஃப்டர் 14 இயர்ஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவங்க இப்போ எங்கே இருக்காங்க, என்னென்ன ஜாபில் இருக்காங்கன்னு பார்த்தா, இந்த வெயிட் பண்ணாங்க பார்த்தீங்களா, இந்த கிராட்டிஃபிகேஷனை வந்து சஸ்டெயின் பண்ணி அங்கே வெயிட் பண்ணாங்கள்ல, அவர் வர வரைக்கும் இன்னொன்று கிடைக்கும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு பிக் பொசிஷன், நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாகவும் ஒரு பேங்கராகவும் பல ப்ரொஃபஷனில் வந்து சஸ்டெயின் ஆகிருக்காங்களாமா. ஏன்னா வந்து டிலேட் கிராட்டிஃபிகேஷனுங்கிறாங்க. ஸோ அது மாதிரி நம்ம யூடியூப்லேயும் நம்ம ஒன்ஸ் இதில் இறங்கிட்டோம்னா உடனடியாக ரிசல்ட் வரும்னு எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகே, we'll wait for some time. Okay, at least minimum 6 to 1 year
நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுங்க. நான் சொல்ல வர்றது மெயினாக இதில் மானிட்டைஸ் பண்ணோன்னு நீங்கள் வர்றதும் ஃபைன் தான். அதோட மெயினாக என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில் இது வந்து உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணும், உங்களுக்கு நிறைய லேர்னிங் கர்வ் தரும். உங்களோட மெயின் ப்ரொஃபஷன் கூடயே இதையும் அப்படியே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் இது இருக்கும். ஓகேங்களா? யூ வில் பி என்கேஜ்டு இன் மெனி ஆக்டிவிட்டீஸ். ஸோ அது ஒரு இதோட மெயினான அட்வான்டேஜு. ஸோ அதனால் வந்து என்னோடய வேண்டுகோள் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுங்கள், ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுங்கள், கூகுள் மெயில். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சேனலை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், உங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் நேச்சுரலாகவே உங்களுக்கு என்னன்னா நீங்களாக ஒரு வீடியோ போடுங்க. நீங்கள் இன்னொரு ஆளாக காட்ட தேவையில்லை, நீங்களாக போடுங்க. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுக்குன்னு நீங்கள் வந்து சொஃபிஸ்டிகேட்டட் கேமரா இதெல்லாம் தேவையில்லை. இந்த டியூ கோர்ஸ் போக போக அப்புறம் நீங்கள் வந்து ரிங் கேமரா வாங்கிக்கலாம், அப்புறம் மைக் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த டியூ கோர்ஸில் போய்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டார்ட் வித் வாட் எவர் யூ ஹேவ். நீங்கள் இருக்கிறத வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், சின்ன சின்ன ப்ரோக்ரஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு தளமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவோட ஐ வில் கெட் பேக் டு யூ. தேங்க்யூ வெரி மச். பை.